இப்ப ஜோதிடத்துல ஒரு நட்சத்திரத்தை சொன்னோம்னு சொன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் சொல்லப்படும். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த திதியில இதே மாதிரி இந்த திதியை 5 வகையாக பகுப்பாய்வு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பகுப்பாய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நந்தா திதிகள், பத்தரா திதிகள், ஜெயா திதிகள், ரிக்தை திதிகள், பூரணா திதிகள் அப்படின்னு 5 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல நந்தா திதிகள் அப்படின்னு சொன்னா பிரதமை, சஷ்டி, ஏகாதசி, இந்த 3 நந்தா திதி. துவீதியை, சப்தமி, துவாதசி, இது பத்தரை திதி, பத்தரா திதிகள். திருதியை, அஷ்டமி, திரையோதசி, பத்தரா திதிகள். ஜெயா திதிகள் அப்படின்னா சதுர்த்தி, நவமி, சதுர்தசி. பூரணா திதிகள் அப்படின்னா பஞ்சமி, தசமி, பௌர்ணமி, இல்ல அமாவாசை. இப்படித்தான் பகுப்பாய்வு பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ஈஸியா கூட இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிறது கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த நந்தா திதியில பிறந்திருக்காங்க இல்லையா, 3 திதி சொன்ன. பிரதமை, சஷ்டி, ஏகாதசி. இந்த 3 திதியிலையும் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான விஷயங்களை யாரும் கற்பித்து கொடுக்க வேண்டியது இல்லை. அவங்க தானாவே சுயம்பூவாவே வந்துடுவாங்க. சில பேர் படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சோன்னு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாரு. ஜாயின் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா திருமணம் பண்ணிடுவாங்க. சொந்த வீடு அமைஞ்சிடும். இவங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லாம வாழ்க்கையில எல்லாம் ஈஸியாவே கிடைச்சு. இந்த கோயில்ல கர்ப்ப கிரகத்துல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பெயர் என்ன? அதுக்கு பேர் நந்தா விளக்கு, தூண்டா விளக்கு அப்படிங்கிறதும் ஒரு இதுதான். அந்த விளக்கை யாரும் தூண்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விளக்கு தானாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோயில்ல கர்ப்ப கிரகத்தை 9 மணிக்கு அடைச்சிடுறாங்க. மறுநாள் காலையில 6 மணிக்கு தான் எரியும், திறப்பாங்க. அது திறக்கிறது வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். யாராவது நடுவில் போய் தூண்டி விட்டாங்களா? ஆனால் வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றினோம்னா 1/2 மணி நேரம் ஆனால் கூட விளக்கு போய் தூண்டி விட வேண்டியது. அந்த விளக்கு எப்படி எரியுது? அதனாலதான் அதுக்கு பேர் தூண்டா விளக்கு, அதுக்கு பேர் நந்தா விளக்கு அப்படிங்கிற பேர். அந்த விளக்குக்கு எதையும் யாரும் தூண்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திரியில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம கற்பித்து கொடுக்கணுங்கிற அவசியமே. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரு படிக்கிறாரு, படிச்ச உடனே வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, திருமணம் ஆகிறாரு. சரி, ஒருத்தர் படிக்கவே இல்லை சார், நம்ம சாதாரணமா பார்த்துருப்போம். ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்ல போய் வேலைக்கு சேருவார், வேலையை பழகுவார், சொந்தமா கொஞ்ச நாள்ல ஒரு ஒர்க் ஷாப் போடுவார், அதுல சம்பாதிப்பார். அவர் எங்கேயும் போய் படிக்கல, தானா கத்துக்கிட்டார். இப்போ பூராமே இந்த திதியில பிறந்தவங்களாத்தான் இருக்க முடியும். இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சார், மற்றவங்களுக்கு இப்படி இருக்குமா சார் அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவர்கள்